இந்த கரிய இரவு விரைந்து ஓடி மறைந்துவிடும். புள்ளினங்கள் குரல் எழுப்புகின்ற வைகரை மலர்கிற விடிகாலை வெளிச்சத்தில் துப்பாக்கி ரவைகள் என் மார்பிலே பாயும். என் மேனியிலே இருந்து சிதறுகின்ற இரத்த துளிகள் அந்த விடிகாலை வானத்தை சக்கரமயமாக்கட்டும். நான் மடிந்ததற்கு பின்னர் என் மண்ணில் புதைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே அமைகின்ற அந்த எளிமையான கல்லறையின் மீது புற்கள் அடர்ந்து படர்ந்திருக்கக்கூடிய அந்த தரையிலே ஒரு செடியிலே ஒரு மலர் பூக்கும். அந்த வழியாக போகின்ற வழிப்போக்கர்களே, அருகிலே வாருங்கள். அந்த மலரை உங்கள் அதரங்களுக்கு அருகிலே கொண்டு சென்று நாசியால் முகருங்கள். அப்பொழுது என் ஆன்மாவை நீங்கள் வருடியது போல உங்களினுடைய சுவாசத்தின் வெப்ப காற்றை நான் உணர்வேன் என்று நள்ளிரவு பொழுதிலே எழுதி வைத்த தன்னுடைய கவிதையை சிமினி விளக்கினுடைய திரியை சுற்றி படர்ந்திருக்கக்கூடிய தகரத்துக்குள்ளே வைத்துவிட்டு காலையில் கொண்டு போய் அவனை பீரங்கி மேட்டிலே நிறுத்தி துப்பாக்கிகள் அவன் மார்புக்கு நேராக நீட்டப்பட்ட நேரத்தில் சூழ்ந்திருந்த ஸ்பானிய வீரர்கள் கெக்கலி கொட்டி சிரித்த போது இறுதியாக அவன் நாடி துடிப்பை சோதித்து பார்க்க வந்த அந்த மருத்துவர் எந்த பதட்டமும் இந்த மேனியில் இல்லை, நாடி துடிப்பு சீராக இருக்கிறது. இது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது, திகைக்க வைக்கிறது. எனவே நீங்கள் ஏளன சிரிப்பொலி எழுப்பாதீர்கள் என்று அவன் அறிவித்த போது சீறி வந்த குண்டுகளிலே அவனுடைய மார்பிலிருந்து பீரிட்ட இரத்த துளிகள் அவன் விரும்பியவாறு அந்த காலை செவ்வொளியிலே மண்ணின் நிறத்தை சிவப்பு நிறமாக ஆக்கியது. அந்த ஜோ ரிசோலினுடைய கல்லறை இன்றைக்கும் பிலிப்பைன்ஸ் தேசத்திலே இருக்கின்றது. 1919 வருடம் இதே ஏப்ரல் 13 நாள் ஜலியன் வாலாபாக்கிலே பிரிட்டிஷ் துப்பாக்கிகளினுடைய சத்தம் கேட்டது. எண்ணற்றவர்கள் மடிந்தனர், ரத்தம் வெள்ளமாக பாய்ந்தது. அந்த நிகழ்வு நடைபெற்ற சில தினங்களில் சின்ன சிறுவனாகிய அந்த பிள்ளை ஒரு குடுவையிலே மண்ணை கொண்டு வந்து தன் வீட்டில் வைத்துவிட்டு தன் உடன் பிறந்த தங்கையிடம், இந்த மண் பூஜிக்கப்பட வேண்டிய மண், இதை நீ தொட்டு வணங்கு, இது ஜலியன் வாலாபாக்கிலே ரத்தம் தோய்ந்த மண் என்று குறிப்பிட்ட அந்த சிறுவன் தான் தூக்குமரத்திலே எங்களை நிழலில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு தூக்கு கயிற்றை எங்கள் கழுத்திலே சுருக்கு மாட்டுவதற்கு முன்பு எங்கள் முகத்தை கருப்பு துணியில மூடாதீர்கள், உன் கடைசி விருப்பம் எதுவென்று கேட்டால் அதுதான் என் விளைவு. புன்னகை புரிகின்ற என் திருமுகத்தால், என் லட்சிய தாகம் நிறைந்த கண்களால்
இந்த மண்ணை தரிசித்தவாறே என் உயிரை துறக்க விரும்புகிறேன் என்று கூறினார் அந்த பகத்சிங். அந்த நாள் தான் இந்த நாள். பகத்சிங்கின் கல்லறை பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிறது. சுகதேவ் ராஜகுரு கல்லறை அருகிலே இருக்கிறது. பகத்சிங்கின் தாயாரின் கல்லறையும் பக்கத்திலேயே இருக்கிறது. அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கற்கர்களால் அவன் பிறந்த மண்ணுக்கு சென்று அந்த பூமியின் மண்ணை கையில் எடுத்துக் கொண்டவராக பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே வாடிய இந்த நாட்டில் மதிக்கத்தக்க கட்சிகள் என்று வரலாறு சொல்லுவானால் தந்தை பெரியாரின் தலைமை மாணாக்கராக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய தென்னாட்டின் இயக்கம், பஞ்சநதிகள் பாய்கின்ற பாஞ்சாலத்தில் உருவிய வாளுடன் பாஞ்சாலத்தை பிரிப்பேன் என்று மாஸ்டர் தாராசிங் முழக்கமிட்ட அந்த பஞ்சாபில் வருடக்கணக்கிலே சிறைச்சாலையில் இருந்துவிட்டு இந்த எளியவரையும் மிகவும் மதித்து நேசிக்கக்கூடியவராக இருக்கின்ற அகாலி தளத்தினுடைய தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் என்னை அறிமுகம் செய்துவிட்டு உரையாற்றுவார் என்ற போது நான் கற்கர்களாலே எடுத்துக்கொண்டு போன மண்ணை இப்படி உயர்த்தி பிடித்து இந்த மண்ணை முத்தமிட்டு விட்டு உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்று நான் குறிப்பிட்டேன். ஜோரிசோருக்கு கல்லறை இருக்கிறது, பகத்சிங்குக்கு கல்லறை இருக்கிறது. எங்கள் எல்லாரும் கல்லறை என்னவாயிற்று? எங்கள் திலீபனின் கல்லறை என்னவாயிற்று? எங்கள் மாவீரர்களின் துயிலக கல்லறை என்ன ஆயிற்று? எந்த இனத்துக்கும் இந்த கேடு நேரவில்லை, எந்த இனத்துக்கும் இந்த கொடுமை நடக்கவில்லை. ஆகவேதான் நீ கல்லறைகளை இடித்தாய் சிங்களவனே. நாங்கள் பூசித்த எங்கள் துயிலகத்தை நீ தரைமட்டமாக்கினாய், மண்ணோடு மண்ணாக்கினாய். நான் நேசிக்கின்ற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் கூறுவதை போல எங்களை மண்ணில் புதைத்தாய், எங்கள் மண்ணை நீ எங்கே புதைப்பாய்? அந்த மண்ணுக்குள்ளே இருந்து வருகிறார்கள். 15 நிமிடம் எனக்கு ஒதுக்கப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அயர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கே 10 நிமிடம், ஈழத் தமிழர்களின் பிரதிநிதிகள் அனைவரும் கேட்டுக்கொண்டதனாலே உனக்கு 5 நிமிடம் அதிகம் அவகாசம் தந்திருக்கிறோம் என்று சொன்ன போதும் கூட அந்த உரையை முடிப்பதற்கு 13 நிமிடம் கடக்கின்ற பொழுது அந்த ஜெர்மனிய நாடாளுமன்ற உறுப்பினராகிய அந்த சகோதரி என்னிடம் துண்டுத்தாளிலே ஒவ்வொரு நிமிடத்தையும் குறிப்பிட்டு 10 நிமிடம் கடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடத்தையும் குறிப்பிட்டு 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 என்னிடம் தாளை நீட்டிய போது என் உரையை நிறைவு செய்கிற போது சொன்னேன், the tombs are uncovered, the dead come from far, with swords in their hands and laurels of fame, come with hot fire, come with the flame of Elam. O youth of our land, come follow me, be gone from Elam. O aggressor, be gone. ஆக்கிரமிப்பாளனே வெளியேறு, வீர இளைஞனே பின்னால் வா, உருவிய வாளுடன் வா, புகழ் மலர்களோடு வா, ஈழத்தின் தனியாத தாகத்தை நெஞ்சிலே ஏந்தியவனாக வா. இதோ கல்லறைகள் திறந்து கொண்டன, புதைகுழிகள் திறந்து கொண்டன, மடிந்த மாவீரர்கள் அவர்கள் வருகிறார்கள் உனக்கு, அவர்கள் ஆயுதங்களோடு வருகிறார்கள். இந்த கவிதை வரிகளோடு என் உரையை நான் நிறைவு செய்தேன். என்னுடைய அன்புக்குரியவர்களே, அந்த கனவுகளோடு தான் நான் நிறைவு செய்தேன். இந்த நிகழ்ச்சி திராவிட இயக்கத்தில் தேடி வந்த முதலமைச்சர் பதவியை இன்னொருவருக்கு சூட்டி மகிழ்ந்த ஒரு தியாகசீலரின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இறுதி மூச்சு அடங்குவதற்கு முன்பு அறிவாசான் தந்தை பெரியார், உனக்கும் எனக்கும் என்னடா உறவு, தில்லிக்கும் எனக்கும் என்னடா உறவு, முதலை எரிந்து விட்டு வா என்று கர்ஜித்த இடத்தில் இதோ அடுத்த தலைமுறை
புதிய வார்ப்புகள் இந்த போரை நாங்கள் முன்னெடுத்து செல்லுகிறோம் என்று அவர்கள் திரண்டு வருகிற காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என் நெடுநாள் கனவு நனவாகிற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த எளியவன் தயாரித்து கொடுத்திருக்கிற அந்த ஆயுதம் இந்த பிள்ளைகளுக்கு பயன்படட்டும் என்று கருதுகிற நிகழ்ச்சிக்கு நான் விரும்பி தலைமை தாங்க அழைத்த தம்பிகளே, மாணவ செல்வங்களே, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒருவரை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையை நான் சொல்லுகிறேன். அவருடைய தோட்டத்தில், அவருடைய நிலத்தில், அவர் அமைத்த பாசறையில் தான் நாம் நெஞ்சால் பூஜிக்கின்ற பிரபாகரன் தன் படை அணிகளை கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தார். பொன்னம்மா நங்கிதான் பயிற்சி பெற்றார். புலேந்திரன், குமரப்பா பயிற்சி பெற்றார்கள். கிட்டு வந்துவிட்டு போனார். எல்லோரும் பயிற்சி பெற்றது அந்த புலியூரிலே. அந்த மண்ணில் அவருடைய இடத்தில், நிலத்தில் பாசறைகள் அமைத்து தந்ததன் விளைவாக கரிஞ்சட்டை படையினுடைய உறுதி வாய்ந்த போர்க்களனாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடியவராக, கர்நாடக சிறையிலே வாடியவராக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத நானாவது தேர்தல் களத்துக்கு செல்கிறவன், என்னாலும் தேர்தல் களத்தை நாடாத தகுதி வாய்ந்த என் ஆவிர் சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற குளத்தூர் மணி அவர்களே, கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே அன்றைக்கு கொடிய துரோகிகளாலே சூழப்பட்ட நிலையிலே ஒரு காலை பின்னாளில் இழந்தாரே யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான சேனாதிபதி கர்னல் கிட்டு அவர்கள் முன்னின்று வரவேற்க அந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுடைய பகுதிகளுக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலிட்ட ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஈழத் தமிழ் மக்கள் விருந்து தந்து உபசரிக்க நம் போற்றுதலுக்குரிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அன்போடு கரம் பற்றி அழைத்து செல்ல அந்த தமிழ் ஈழத்தினுடைய சிறப்பு விருந்தினராக சென்று விட்டு வந்தாரே, ஆண்டுகள் பல சிறைச்சாலைக்கும் சென்றாரே, உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவரும் நான் அடிக்கடி குறிப்பிடுவதை போல வடலூர் வள்ளலாரை போல எதையும் நாடாதவராக இன்றைக்கு இந்த களத்திலே தமிழகத்திலே ஈழத் தமிழர்களினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் நிமித்தம் விடைபெற்று சென்றிருக்கின்ற உயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே, தினமணி பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்து அதற்கு முன்னர் மாநில கல்லூரியிலே போராடுகிற மாணவன் வீரனாக திகழ்ந்து உச்சிதனை முகர்ந்தால் காவியத்தை தந்து எந்த களம் யார் அமைத்தாலும் அது எந்த கொடி அங்கே பறந்தாலும் எந்த களத்திலும் அனைவராலும் அன்போடு வரவேற்கக்கூடிய விதத்தில் எல்லோர் நெஞ்சங்களையும் கவர்ந்திருக்கின்ற இங்கே உரையாற்றிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, அடுத்த ஒரு தலைமுறை தயாராகட்டும் என்று நான் நீண்ட நாட்களாக ஆசைப்படுகிறேன். இந்த புவியின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த இளைஞர்? அறிவுபூர்வமாக கேள்விகளை தொடுக்கிறாரே, தர்க்க ரீதியாக வாதங்களை வைக்கிறாரே, ஆங்கிலத்திலும் அற்புதமாக சொல்லாடுகிறாரே, யார் இந்த தம்பி என்று என்னிடத்திலே கேட்டு மகிழ்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர் உலகத்தில் ஒரு லட்சிய தாகத்தோடு இயக்கத்தை கட்டி எழுப்பி அனைத்து களங்களிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய மதிப்புக்குரிய அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு தம்பி ஜீவனை போல பாடுபட்டு உழைத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் உயிர் இளவல் வேளச்சேரி மணிமாறன் அவர்களே, லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு நள்ளிரவு நேரத்திலே ஏதாவது ஆபத்து விளைந்துவிடக் கூடாது என்ற கவலையில் நீங்கள் இப்பொழுதே இரவோடு இரவாக செல்லுங்கள். சவுந்தரராஜனுடைய இடத்திலே நடைபெறுகிற உண்ணாநிலை அறப்போராட்டத்திலே பக்கபலமாக ஒரு ஊரத்திலாவது உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னதற்கேற்ப சாஞ்சி போர்க்களத்திலும் சரி, இங்கே குறிப்பிட்டதை போல டேம் 999 அந்த படச்சூழே தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று போராடுகிற போதும், இன்டகரல் கோச் ஃபேக்டரி அங்கே சிங்களவனுக்கு என்ன வேலை என்று விரட்டி அடிக்கிற போதும் களத்திலே நின்று இந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, ஜெனீவாவிலே 2ஆம் தேதி என்று மார்ச் மாதம் நடைபெற்ற பன்னாட்டு தமிழீழ உணர்வாளர்கள் நடத்திய அந்த மாநாட்டில் சுதந்திர தமிழீழ விடியலுக்கான கருத்துக்களை அற்புதமான உரையாக தந்துவிட்டு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் இங்கே திரும்பி வந்து இந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே, நன்றி உரையாற்றிய மாணவ கண்மணி மதுரை சட்டக்கல்லூரி மாணவர் ஐயாத்துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நூலின் படியை பெற்றுக்கொண்ட இந்த போராட்ட களத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி மாணவ கண்மணி தினேஷ் அவர்களே, இங்கே பனைமர தேசம் என்ற ஒரு நூலை வெளியிட்டு உரையாற்றிவிட்டுத்தான் அந்த இரவு வேளையிலே நான் லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற உண்ணாநிலை அறப்போருக்கு வந்தேன். அந்த நூலை தந்த மாணவ கண்மணி வாரிமைந்தன் அவர்களே, கந்தக கிடங்கிலே பொறி விழுந்ததை போல இன்றைக்கு பல லட்சம் மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு ஒரு கிரியா ஊக்கியாக அந்த போர்க்களத்திலே பங்கேற்ற லயோலா கல்லூரியினுடைய மாணவ தோழர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய மாணவர்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, தமிழ் உணர்வாளர்களே, ஈழ விடியலுக்காக போராடுகிற தோழர்களே, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர தமிழ் ஈழம் பொது வாக்கெடுப்பு என்ற தலைப்பிலே தயாரித்த குறுந்தட்டும் நூலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவ தோழர்களுக்கு கொளத்தூர் மணி அவர்கள் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தியதை போல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்திலேயே நான் லயோலா கல்லூரி வாசலிலே, மாநில கல்லூரி வாசலிலே, சட்டக்கல்லூரி வாசலிலே, கிறிஸ்துவ கல்லூரி வாசலிலே வந்து இந்த சீருடையில் இல்லாமல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம் அங்கே தெரிய வேண்டாம் என்பதற்காக நான் கல்லூரி நாட்களிலே பயிலுகிற பொழுது எப்படி எந்த சீருடையிலே கல்லூரிக்கு செல்வேனோ அப்படிப்பட்ட அந்த சீருடை அணிந்து கொண்டு நான் கல்லூரி வாசலுக்கு எதிரே வந்து நிற்கிற போது ஆயிரக்கணக்கான குறுந்தட்டுக்களை ஈழத்தில் இனப்புடை இதயத்தில் ரத்தம் என்று நெடுநாள் இரவு பகலாக நான் ஒரு அர்ப்பணிப்போடு தயாரித்த குறுந்தட்டுக்களை கொடுக்கிற பொழுது அனைவரும் பெற்று சென்றார்கள். அந்த கல்லூரி வாயிலுக்கு வெளியே நானும் தோழர்களும் நின்று கொடுக்கின்ற பொழுது அது எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகவில்லை. ஒவ்வொரு கல்லூரியிலும் நடக்கிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். பல வீடுகளில் இருந்து தொலைபேசியில் நாங்கள் உண்ண முடியவில்லை, தூங்க முடியவில்லை என்று அந்த வீடுகளில் இருந்து தொலைபேசியிலே பேசினார். அதே குறுந்தட்டுகளை லட்சக்கணக்கான
உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், IAS அதிகாரிகள். ஆனாலும் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே தமிழீழ உணர்வும் தாய் தமிழகத்துடைய உரிமை உணர்வும் இருக்கிறது. சகாயம் கொண்ட அதிகாரிகள் நெஞ்சிலே என்பதை நான் அறிவேன். அவர்களிடத்திலே அலைபேசியிலே அழைத்து எங்களால் இதை கண்டுவிட்டு அதற்கு பிறகு உணவருந்த முடியவில்லை என்று சொன்னவர்கள் உண்டு. இப்படி ஒரு போராட்ட களம் அமைய வேண்டும் என்ற ஆசையிலே நான் கொடுத்தேன். சில நாட்களாக நான் நினைத்தேன், இந்த குறுந்தட்டையும் அப்படி கொண்டு போய் கல்லூரி வாசலில் இருந்து கொடுக்கலாமா என்று நான் நினைத்த போது என் மனதுக்குள்ளாக ஏற்பட்ட எண்ணத்தை தம்பிகளே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நான் 2010-11 வருகிற போது அதுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. மாணவர்கள் வாங்கினார்களே தவிர ஏழைகளோ மற்றவர்களோ அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த களத்தில் எந்த விமர்சனமும் வராது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு கல்லூரி வாயிலுக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த குறுந்தட்டை கொடுத்தால், ஆஹா, பிரளயமாக செய்தி வருகிறதே, மாணவர்களினுடைய போராட்டம் புரட்சி வெடிக்குமோ, எரிமலை சீருமோ, இந்திய வரலாறு காணாத மாற்றத்தை தமிழகம் ஏற்படுத்துமோ, இனி எந்த திசையிலே செல்லும், இது ஒரு புதிய பரிமாணம் என்று தமிழகத்திலே மட்டுமல்ல உபகண்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் பார்வையாளர்களினுடைய கவனமும் தமிழகத்தின் பக்கம் இன்றைக்கு மாணவர் கிளர்ச்சியின் பின்னால் திரும்பி இருக்கிறது. இந்த கட்டத்தில் ஒரு கட்சி நடத்துகிறார், இந்த பெரும் மாணவர் படையை தன் பக்கம் திருப்பலாம் என்பதற்காக கல்லூரி வாயில் வந்து நிற்கிறார்களோ என்று நினைக்கவும் தோன்றும். அப்படி சிலர் எழுதவும் தோன்றும். அந்த கல்லூரி வாயிலில் உள்ளே போகிற மாணவர்களிடத்திலேயே இந்த விஷத்தை விதைக்கவும் சிலர் முற்படக்கூடும். எனவே நான் எண்ணியதை சொல்கிறேன், உங்களிடம் மனம் திறந்து சொல்கிறேன், வேண்டாம். ஏனெனில் இங்கே மாணவர்கள் அரசியல் கட்சியில் ஈடுபாடு இல்லாத மாணவர்களும் வந்திருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளினுடைய சார்புள்ள தம்பிகளும் வந்திருக்கிறார்கள், பல அமைப்புகள் பல கட்சிகளினுடைய சார்புள்ள தம்பிகள். நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன், ஒரு அணு அளவு அரசியல் ஆதாயத்தையும் நாம் எதிர்பார்க்கிறோம். எந்த கட்சிகள் விருப்பமோ அந்த கட்சிகளை ஆதரிக்கிறேன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாரங்கள் என்று இத்தனை ஆண்டுகளில் எங்காவது சென்று எந்த கூட்டத்திலாவது இளைஞர்களை மாணவர்களை இன்னும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன், நீங்கள் விரும்புகிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் அரசியல் களத்திலே வைகோவுக்கு மட்டும்தான். தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள் நீங்கள் யாருக்கு விரும்புகிறீர்களோ அங்கே ஓட்டு போட்டுக் கொள்ளுங்கள். நடைபெறுகிற நடைபேடத்திலே திரளுகிற மக்களிடத்திலே சொல்கிறேன், அதை போல இன்றைக்கு தெரிவிக்கிறேன். விளையாட்டு வீரர்களை கல்லூரி காலங்களிலே பார்த்திருக்கிறேன். நான் கூடைப்பந்து கைப்பந்து கல்லூரியினுடைய குழுவிலே இடம் பெற்றவர். அண்மை காலம் வரை கைப்பந்து மைதானத்திலே விளையாடக்கூடிய அளவுக்கு உடலிலே துணிவும் தினமும் இருக்கக்கூடிய தொடர் ஓட்டத்திலே நான் வந்திருக்கிறேன். தொடர் ஓட்டத்தில் 4 பேர் செல்ல வேண்டும். முதலாவது வருகிறவன் கொஞ்சம் பிந்தி விட்டாலும் அந்த கடைசி கட்டத்திலே கடக்கிறானே, அவன் திறமைசாலியாக இருந்தால் அதை ஈடு கட்டி சுடரை முன்னாலே எடுத்துக்கொண்டு போய் விடுவான், வெற்றி கோட்டை தாண்டி விடுவான். முதலாவது சுற்றிலே வருகிறவனாக நான் வருகிறேன். பேட்டனை கொடுத்து விடுவேன். நான் எல்லோரையும் முந்தி வருவேன் என்று சொல்லவில்லை. நான் முடிந்த மட்டுக்கும் வந்திருக்கிறேன், உங்களிடம் தருகிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இதைத்தான் நான் நெடுநாட்களாக நான் ஆசைப்பட்டேன். இந்த பேட்டரை நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டத்துக்கு கொண்டு செல்லுங்கள். தமிழகத்திற்கு விடியல் ஏற்படும். இந்த விடியலை யாரும் தடுக்க முடியாது. அதனால் தான் கொட்டப்பட்ட ரத்தமும் தரப்பட்ட உயிர்களும்
ஏடுகளோ ஊடகங்களோ ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்காமல் தானாக வந்து ஆதரிப்பார்கள். புரட்சியாக நீங்கள் வெடித்து கிளம்புகிற பொழுது தானாக வந்து ஆதரிக்கிறார்கள். மக்களிடம் காட்டுகிறார்கள். இலக்கை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டு வழிமுறைகளை அறிவித்துவிட்டு இந்திய பூபாகத்தில் உபகண்டத்தில் இதுவரை இத்தனை லட்சம் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு இம்மி அளவு ஒரு வன்முறை இல்லாமல், ஒரு பேருந்து கடைக்கு சேதம் இல்லாமல் இந்த எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு போராட்டத்தை எவரும் நடத்தியது, இதுவரை எவரும் நடத்தியது. போராட்டம் இதே பாதையில் செல்லுமா அல்லது செல்வாவுக்கு பிறகு எங்கள் தலைவர் பிரபாகரன் பணியிலே செல்லுமா? அது காலம்தான் தீர்மானிக்கும். அமைதி வழியில்தான் போராடுவார்கள். அமைதி வழி நசுக்கப்பட்டால் அதற்கு பிறகு எந்த முறையை பின்பற்றி தேர்ந்தெடுப்பார்கள். எதிரிதான் தீர்மானிக்கின்றார் நாம் எந்த ஆயுதத்தை கையாளுவோம். தமிழீழத்திற்கான காரணங்களை எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டார். தர்க்க ரீதியாக எடுத்து வைத்திருக்கின்றான் வைகோ என்று திருமுருகன் காந்தி அதற்குரிய விளக்கத்தை தந்தார். இன்று காலை 5:30 மணிக்கு என்னுடைய தொலைபேசி மணி ஒலித்தது. கவலையோடு கொழும்பே இருந்து அங்கே இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள்ளே இருந்து பேசுகிறேன். அலுவலகம் AK-47 தாங்கியவர்களால் வந்து அனைவரும் அடித்து விரட்டப்பட்டு 4:15 மணிக்கு உடைத்து ஒழுக்கி தீ வைத்து விட்டார். இதோ பக்கத்தில் இருக்கிறார் சரவண பவன், யாழ் மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உதயன் பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர். அவரிடம் பேசுகிறார். அவர் குறிப்பிட்டார், 2006ஆம் ஆண்டு இதே உதயன் பத்திரிகைக்குள் ஆயுதம் ஏந்தியவர்களாக துப்பாக்கி ஏந்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள். துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 எங்கள் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த 2 ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 6 பேர் படுகாயமடைந்தார்கள். அதை சிங்கள ராணுவமே முன்னின்று நடத்தியது. ஒரு 40 நாட்களுக்கு முன்னாலே கிளிநொச்சி எங்களுடைய பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டது. பாதுகாப்பு கேட்டோம், இன்று வரை தரவில்லை. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் சிங்கள ராணுவத்தினர் தான் இருக்க முடியும். அவர்கள் AK-47 துப்பாக்கிகளோடு வந்தார்கள். ஹத்துரு சிங்கா என்கின்ற ஜெனரல் ஹத்துரு சிங்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த யாழ் இருக்கிறது. அவன் கூடிப்படையை மெர்சினரிஸ் வைத்திருக்கிறார் என்று ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியதோடு நேற்று நாடாளுமன்றத்திலே பேசினார். அவன் கட்டுப்பாட்டிலே தான் இந்த யாழ் மாவட்டம் இருக்கிறது. சர்வதேச சமூகம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு, எத்தகைய ஆபத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் உடனடியாக செய்தி தாருங்கள் என்றார். எனவே தொண்டு நிறுவனங்கள் அங்கே செல்ல முடியாது. 2008-9 இது 2013 ஜெனீவாவிலே தீர்மானம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லப்படுகிற காலம். நீர்த்து போக செய்தாலும் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றிய அதே மனித உரிமை கவுன்சிலே 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட காலத்தில் இதே ஜெனீவாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் ஈழத் தமிழர்களை லட்சக்கணக்கிலே கொண்டு குவித்த சிங்கள குடியவனுக்கு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. A resolution commending the Sri Lankan racist government. அதை வரிந்து கட்டிக் கொண்டு வாக்கு சேகரித்த நாடுகள் இந்தியா, கியூபா, சீனா. அந்த விவரங்களை என்னிடம் அள்ளி கொண்டு வந்து தந்தவர் என்னுடைய அண்மை சகோதரர் குளத்தூர் மணி அவர்கள். அவர் சில செய்திகளை என்னிடம் சொல்லும் போது அதான் அந்த மனது எல்லாருக்கும் வராது. இந்த செய்திகளை நீங்க சொல்லுங்க, நான் நல்லா மக்கள்கிட்ட நீங்க வேணும். அந்த மனம், அந்த பரந்த மனம், நூற்றுக்கணக்கான மேடைகளிலே அடிவயிறு வலிக்க பேசினோம் நாங்கள்.
இந்த பச்சை துரோகம் எங்கள் மக்கள் கொண்டு வைக்கப்பட்ட ரத்தம் இன்னும் கூட இன்னும் உலரவில்லையே, ஈரம் காயவில்லையே. சிங்களவருக்கு பாராட்டு தீர்மானமா ஐநாவிலே, மனித உரிமை கவுன்சிலே, இது 2009 நிலைமை. அப்படிப்பட்ட கொடுமைகளை செய்தவருக்கு பாராட்டு என்ற அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழலில் இருந்த நிலைமை மட்டுமல்ல, இன்றும் அதுதானே நிலைமை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அனைத்து உலகத்திலே இவற்றெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நீங்கள் நொடிப்பொழுதிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாமே உங்கள் இணையதளத்திலே. அதை பாருங்கள். சின்னஞ்சிறு இளைஞர்கள், பெண்கள் எவ்வளவு கொடூரமான சித்திரவதைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே இப்படி ஒரு பக்கத்திலே துயரம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய போதுதான் நேற்று பட்டப்பகலில் ஸ்டெர்லைட் வழக்கிலே நானும் சகோதரர் தேவதாஸ் அவர்களும் பசுமை தீர்ப்பாயத்துக்குள்ளே வாதாடி கொண்டிருக்கின்ற பொழுது நான் வாதங்களை முன்னெடுத்து வைக்கப் போகிறேன். சகோதரர் தேவதாஸ் அவருடைய அலைபேசி அடைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு அந்த வந்த குறுஞ்செய்தியை என்னிடத்திலே காண்பிக்கிறார். Devendranath Puller's petition dismissed in the Supreme Court. அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. பேரடியாக தாக்கியது. நெஞ்சம் கலங்குகிறது. அந்த சம்பவத்தினுடைய செய்திகளினுடைய குறிப்புகளை எல்லாம் மணி அவர்களுக்கு பேசுவதாக இருந்தது. காலத்தின் அருமை கருதி என்னிடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார். தேவேந்திரநாத் புல்லர் குற்றமற்றவர் நான் சொல்லுகிறேன். ஒரு சம்பவத்திலே அவருக்கு தொடரவில்லை. ஆயிரம் கூட அவர் தந்தையும் சித்தப்பாவும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்கள். போலீஸ்காரர்கள் துன்புறுத்திக் கொல்லப்பட்டார்கள். இந்த கட்டத்தில் டெல்லியிலே அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவத்தில் இவரையும் அந்த வழக்கிலே சேர்த்து இவரையும் துன்புறுத்தி அதே நிலைமை ஏற்பட்டுவிடும் என்ற சூழலில் தான் ஜெர்மனிக்கு போனார். இப்பொழுது மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவரை சேர்த்தார். அவர் கனடாவுக்கு செல்ல பிராங்க்பர்ட் விமான நிலையத்திலே விசாரணைக்கு அழைத்து சென்று அங்கே இருந்து இந்திய அரசுக்கு ஜெர்மனி அனுப்பி வைத்தது. அனுப்பி வைத்ததற்கு பிறகு அவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்து they got a confession statement. ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்கள். confession statement under தடா சித்திரவதை செய்து பெற்றார்கள். அவரோடு குற்றம் சாட்டப்பட்டவர் இன்னொருவர். அவர் அமெரிக்காவுக்கு போய்விட்டார். is another accused. அவர் அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்படுகிற பொழுது அமெரிக்க அரசு தடா சட்டத்தின்படி அதன் கீழே அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்று உறுதியளித்தார். அனுப்புவோம் என்ற பிறகு அந்த உறுதியை பெற்றுக் கொண்டு அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்டார். அவரிடத்தில் போலீஸ் பெற்ற வாக்குமூலத்தை சாதாரண முறையிலே மற்ற வழக்குகளிலே வாங்குவதை போல வாக்குமூலத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விடுதலை செய்துவிட்டது. படித்தீர்களா தோழர்களே? புல்லரினுடைய மனைவியுடைய வாக்குமூலத்தை. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் தேவேந்திரநாத் புல்லர். அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி சில வருடங்களாக அவர் நோய்வாய்ப்பட்டு அந்த சகோதரி சொல்லுகிறார், அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரால் கையால் உணவு சாப்பிட முடியாது. அவரால் ஊட்டி விட வேண்டும். அவரால் குளிக்க முடியாது. பல நாட்களுக்கு ஒரு முறை தான் அவர் குளிக்க வேண்டிய நிலைமை. ஒவ்வொரு நாளும் செத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கொல்லப்பட்டு விட்டார். எந்த நீதியும் இந்த நாட்டிலே இல்லை. இன்றைக்கு காலை பத்திரிகையிலே படிக்கின்ற செய்தி. எங்கள் பேரறிவாளன், எங்கள் முருகன், எங்கள் சாந்தன் திருப்பரம்பூர் சம்பவத்துக்கு துணியும் தொடர்பு இல்லாதவர்கள். 1000 முறை சொல்வேன். கொண்டின் உச்சியில் ஏறி நின்று உறக்க சொல்வேன். They are innocent. They are innocent of the crime. அந்த குற்றத்தில் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், அந்த சம்பவத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? 22 ஆண்டுகள். வாழ்க்கையில் எந்த அவர்கள் துன்பப்பட்ட அந்த தாய், அந்த அற்புதமான
அறிவாளர், பேரறிவாளர். அந்த முருகனின் தாய் கதறினார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, அந்த மூவரின் உயிரை காக்க நடத்துகின்ற போராட்ட களத்தில் பல்லாயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே தமிழக மக்கள் திரண்டு உண்ணாநிலை அறப்போர் நடத்தி இந்த மூவரின் உயிர் முடிக்கப்பட்டு விடுமோ, தூக்கிலே தொங்கவிடப்பட்டு விடுவார்களோ என்றுதான் காஞ்சி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி என்கின்ற இளம் தயிர் தன் உயிரை போக்கிக் கொண்டான். செங்கொடி தன்னை மாய்த்துக் கொண்டான். மரண கயிறு தொங்குகிறதா, வெண்ணியை குறிக்குமா என்று நம் நெஞ்சிலே ஒரு பதட்டம். எனவேதான் 30ஆம் தேதி 3 தமிழர் உயிர்காப்பு இயக்கத்தின் சார்பிலே ஒரு மாபெரும் மக்கள் திரள் கூட்டத்தை இதே தியாகராய நகரினுடைய ஒரு பகுதியிலே நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம். கட்சியின் அடையாளம் எதுவும் இருக்காது, கட்சி கொடிகள் எதுவும் இருக்காது. வாருங்கள் தோழர்களே, அமைப்புகளை சேர்ந்தவர்களை, நீங்கள் வாருங்கள், வரிசையில் நில்லுங்கள். நான் ஒரு மூலையில் நின்று கொள்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒன்றாக எழுவோம். தமிழகம் சீறி எழுகிறது. லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். அறவழியை வெளிப்படுத்துகிறார்கள். வன்முறையில் அல்ல, கடைகளை உடைத்தல்ல, பேருந்துகளை கொளுத்தியல்ல, எங்கள் நெஞ்சத்தின் குமரலை வெளிப்படுத்துகிறோம் என்பதை வெளிக்காட்டுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தம்பி திருமுருகன் காந்தி வடசென்னையிலே நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே என்னுடைய அருமை சகோதரர் குளத்தூர் மணியும் சகோதரர் ராஜேந்திரன் போன்றவர்கள் அருகிலே இருக்க நானும் அந்த சூழலை அணிந்து கொண்டு நான் கோரிக்கை வைத்தேன், மன்றாடி கேட்கிறேன் என்று சொன்னேன். எந்த அரசியல் நோக்கமும் எனக்கு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றித்தாருங்கள் என்று மார்ச் 23ஆம் தேதி நான் அறிக்கை தந்தேன். ஒரு கோரிக்கை விடுத்தேன் முதலமைச்சருக்கு. சுதந்திர தமிழீழத்திற்கான பொதுவாக்கெடுப்பு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அது வரலாற்று திருப்பமாக அமையும். வட்டக்கோட்டையிலே தந்தை செல்வா பிரகடனம் செய்ததற்கு பிறகு உலகம் போற்றுகின்ற இதுவரை கண்டும் கேட்டுவிடாத வீரம் செறிந்த போர்க்களங்களை 7 அணுவாயுத வல்லரசுகளை எதிர்த்து நின்று நடத்தியவர் நான் நெஞ்சால் பூஜிக்கின்ற எங்கள் தலைவர் பிரபாகரன். அப்படிப்பட்ட போராட்ட களங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய சகோதரர்களே, முதலமைச்சருக்கு விடுத்த வேண்டுகோள், நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். 27ஆம் தேதி சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். வரலாறு பொன்மகுடம் சூட்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன், நிறைவேற்றினார்கள் என்று. அப்படி அறிக்கை விடுகிற அளவுக்கு மலிவான அரசியல் நடத்துகிறவர்கள் என்னிடம் கேட்டார்கள், பத்திரிகையிலே கேட்டார்கள், யூனியன் உடனுடைய நிருபரிடம் கேட்டார், நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள், நிறைவேற்றி விட்டீர்கள். நான் என்ன சொன்னேன்? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த எளியவன் கேட்டதை நான் நிறைவேற்றியதா? நான் அறிக்கை தரவில்லையே. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த கூட்டத்திலே இருந்து நான் முதலமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன். அரசியல் சட்டத்தினுடைய 161வது பிரிவு மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. 72வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. மரண தண்டனை குறைப்பதற்கும் தண்டனையை நீக்கிக் கொள்வதற்கும் முழு அதிகாரம் அரசியல் சட்டத்தின் இந்த பிரிவுகள் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தருகிறது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு தந்திருக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தந்திருக்கிற அதிகாரத்துக்கு குறுக்கே வர முடியாது. Article 72 cannot stay in the way of Article 161. மத்திய அமைச்சரவையிலே இருந்த அப்பொழுது உள்துறை அமைச்சகம் இதே போல பிரச்சனை தயாசிங் பிரச்சனையில் வந்தபோது குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரித்த பிறகு ஹரியானா மாநில ஆளுநர் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு மரண தண்டனை ரத்து செய்யலாமா இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முனைகிற பொழுது கருத்து கேட்பதற்காக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்த உடனே மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அனைத்து
நீங்கள் குடியரசுத் தலைவர் தள்ளுபடி செய்த ஒரு கருணை மனு மீது நீங்கள் ஒரு முடிவெடுக்க கூடாது என்று 257 உட்பிரிவு 1 கீழே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. இந்த 257 உட்பிரிவு 1 அந்த அரசியல் சட்டத்துடைய அந்த பகுதிக்குள் வருவது 72, 161 இந்த 161வது பிரிவை கட்டுப்படுத்தாது. அதன் பிறகு வழக்கு மன்றத்துக்கு அந்த பிரச்சனை இல்லாமலே அந்த மன்றத்தை குறைக்கப்பட்டு விட்டது. இப்போது நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன், வேண்டுகிறேன், இந்த உபகண்டத்தின் கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதா? பெடரலிசம் இருக்கிறதா? பெடரலிசம் கிடையாது. ஒற்றை ஆட்சி முறையை நடத்துவதற்கு தான் இவர்கள் திட்டமிட்டு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களை பந்தாடுகிறார்கள், மாநில உரிமைகளை காலிலே போட்டு நசுக்குகின்றார்கள். இதற்கு ஒரு விமோசனம் பிறக்க வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். எனவே அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தமிழ்நாடு வழிகாட்டட்டும், சமூக நீதிக்கு வழிகாட்டியதை போல. முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு தமிழகம் காரணமாக இருந்ததை போல நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். யாரும் குறை சொல்ல முடியாது. சட்டம் இடம் கொடுத்திருக்கின்றது. அந்த சட்டத்தின்படி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இந்த 3 பேருடைய உயிரையும் காப்பதற்கு அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று இந்த அமைச்சரவை முடிவு செய்து விட்டது. அந்த முடிவு செய்வதை நிறைவேற்ற வேண்டிய கடமையின் பொறுப்பும் தான் கவர்னருக்கு உண்டு. கவர்னராக முடிவெடுக்க முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு அதை வைத்திருந்து பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய உபகண்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு மகுடம் சூட்டுவதற்ற நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உலகமே திரும்பி பார்க்கும். இந்திய நாட்டின் வரலாற்றில் அதுவே ஒரு திருப்பமாக அமையும். நம்முடைய மாநில உரிமைகளுக்கு சமக்குழி தோண்டுவதற்கு முயற்சிக்கின்றவர்களுடைய கரங்களினுடைய முயற்சி முறியடிக்கப்படும், அது உடைக்கப்படும். சந்தடி சாக்கலை முன்னாள் முதலமைச்சர் என்று ஒரு அறிக்கை சிவபூசையிலே கரடியாங்களா ஏயா அவரை போய் ஞாபகம் சொல்லணும் இல்ல. நீங்க சும்மா இருக்கலாமே முன்னாள் முதல்வரே, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எதற்காக நான் நளினியின் உயிரை காப்பாற்றினேன், 3 பேரை காப்பாற்றத்தான் நான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டேன். இந்த அமைச்சரவை முடிவெடுக்கும் கூட்டி இந்த தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்கட்டும் என்று எதற்காக சொல்லி கெடுப்பதற்காக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இப்படி சொன்னால் அது எதிர்நிலை எடுக்கட்டுவதற்காக அவருக்கு நல்ல நோக்கம் கிடையாது. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அவரை பல வருடங்களாக பக்கத்தில் நான் இப்போதெல்லாம் உங்களை விமர்சிப்பதில்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப காயப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நான் நல்ல ஆயுதம் மோதுவதிலேயே சந்தோஷப்படுகிறோம். போராடுவதிலே நீங்கள் எதற்காக சொல்ல வேண்டும்? ஆளுநர் முடிவெடுத்தார் 4 பேருடைய தூக்கு தண்டனை உறுதி செய்து, நளினி, சாந்தன், முருகன் பேரறிவாளருடைய தூக்கு தண்டனையை உறுதி செய்து கருணை மனுக்களை ரத்து செய்து முடிவெடுத்த உடனே அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே நாம் மதிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முழு நேர ஊழியராக இருந்து தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரே. அண்மையிலே நீதியரசராக சாதாரண ஒரு மனிதனாகவே விடைபெற்று வீட்டுக்கு போனாரே நீதியரசர் சந்துரு. நீதியரசர் கோவிந்தராஜனுடைய அமர்வுக்கு வந்தது. நீதியரசர் சொன்னார், the governor has no authority. கவர்னருக்கு அதிகாரமே கிடையாது. only the cabinet has the authority. அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் உண்டு. எனவே இந்த உத்தரவு தள்ளுபடி செய்யப்படுகிறது, கவர்னரின் முடிவு ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்ன பிறகு வேறு வழியின்றி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அப்பொழுதிருந்த சில காரணங்களினால் அப்பொழுது நளினியுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு அந்த அமைச்சரவை முடிவெடுத்து விட்டு பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதே அமைச்சரவை முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இதுதானே உண்மை. இப்படி எதற்காக இன்றைக்கு அறிக்கை விடுகிறீர்கள்? மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, மரபுகள் இருக்கிறது என்று சொன்ன போது இவர்கள் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படும்,
அரசியல் கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும், இவர்களை வெளியே விடக்கூடாது என்று நீங்கள் அபிடவிட் தாக்கல் செய்ய வைத்தீர்கள். நளினி இத்தனை ஆண்டுகளாக துன்பத்தில் வாடுகிறார், அவர் வெளியே வரட்டும் என்ற கோரிக்கை வந்த பொழுது அப்பொழுது நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்து இவரை வெளியே விடக்கூடாது என்று வாக்குமூலத்தை தாக்கல் செய்ய வைத்தீர்கள். இப்பொழுது நான் அரசியல் எல்லைகளை கடந்து இந்த மூவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற வேதனையில் குறித்து முதலமைச்சரிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எனவே இந்த கட்டத்தில் தேவேந்திரநாத் புல்லர் தடா வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர், அந்த காரணத்தை வைத்து இந்த மரண தண்டனை உறுதி செய்கிறேன் என்று நீதியரசர்கள் சிங்வி முகோபாத்யாயா அவருடைய அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி அவர்கள் இன்று இருமுறை என்னிடத்திலே பேசினார். ஒரு கோவாவில் இருக்கிறார். இந்த 3 இளைஞர்களையும் சிறையில் வந்து பார்த்தார், வேலூர் மத்திய சிறையில். இந்த மூவர் மீதும் தடா வழக்கில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். They have been relieved from Tada clutches. ஆகையால் அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. It is distinguishable. அது நீதிமன்றத்திலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அது ஒரு பக்கத்திலே இருக்கட்டும். ஆனால் தமிழகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இந்த 3 நிரபராதிகள் உயிரை காக்க துடிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் 30ஆம் தேதி ஒரு மாபெரும் மக்கள் திரள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கிறோம். யாரை நண்பராக ஏற்றுக்கொள்வார்? புலிகளை நண்பராக ஏற்றுக்கொள்வார். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளம் பிள்ளைகள் தமிழீழ வரைபடத்தை போட்டுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனுடைய படத்தை போட்டுக்கொண்டு, சுதந்திர தமிழீழம் என்று உச்சரித்துக் கொண்டு அரசியல் எல்லைகளை கடந்து இந்த நாட்டினுடைய இளைஞர் கூட்டம், கல்லூரி மாணவர்கள் கூட்டம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நல்லுரித்திரன் சொல்லிவிட்டாரே, யாரடா உனக்கு நண்பன்? பிறர் உழைக்கவிலே கிடைத்திருக்கக்கூடிய தானியங்களை களவாடி கொண்டு போய் வடைகளுக்குள் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எலிகளை நீ நண்பராக கொள்ளாதே. காடு அதிர முழங்கிவிட்டு பசி, ரொம்ப நாள் பசியோடு புகையை விட்டு வெளியே கிளம்பி அப்பொழுது வருகிற போது அந்த பசியை போக்குவதற்காக எதிரே வருகின்ற இன்னொரு விலங்கை அடித்து சாய்க்கிற பொழுது அந்த விலங்கு இடது பக்கத்திலே விழுந்து விட்டதனால் அது காட்டு பன்றி கேவலம், அது இடது பக்கத்திலே விழுந்து விட்டதனால் இடது பக்கத்திலே விழுந்து விட்டது. இன்று பசியை போக்குவது என் வீரத்துக்கும் மானத்துக்கும் அது இழுக்கு என்று திரும்ப சென்று விட்டு மீண்டும் பசியோடு சென்று விட்டு ஒரு நாள் பசியும் பட்டினியோடு இருந்து விட்டு மறுநாளும் காடலிலே முழங்கிக் கொண்டு வருகிற போது எதிரே வருகிற மதையானையின் மத்தகத்தை பிளந்து வலது பக்கமாக சாய்த்து அதற்கு பிறகு தன்னுடைய பசியை போற்றிக் கொண்டதே அந்த காட்டிலே உழவுகின்ற புலி உனக்கு நண்பனாக, புலியை கொண்டவனை நண்பனாக சொல்லல. விடுதலை புலிகள் தடை வருவதற்கு முன்பு இப்பயோ சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதை விடுதலை புலிகளின் கரும்புரை பாசறையிலே பேசியவன் என்ற தகுதியோடு 1989 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கரும்புரையில் பயிற்சி பாசறையிலே இதை பேசியவன் என்ற அந்த உணர்வோடு நான் எதிர்காலத்தில் என்ன ஆற்ற வேண்டும், எந்த விதத்திலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இங்கே பல கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றன. நீங்கள் பல முறைகளிலே போராடக்கூடியவர்கள், போராடுங்கள். அந்தந்த தளங்களில் இருந்து போராடுங்கள். பல முறைகளில் பிரிந்து கூட போராடுகிறார்கள், தவறொன்றும் இல்லை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ குரல் எழட்டும், அது எந்தெந்த விதத்தில் எழுந்தாலும் சரி, ஓங்கிய குரலாக, சுதந்திர தமிழீழ விடியலுக்கான குரலாக, பொதுவாக்களுக்கு குரலாக, கொடியவன் சிங்களவனை கூண்டிலே நிறுத்துவதற்கு பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டும் என்ற குரலாக எழட்டும். அதற்கு உங்களுக்கு என் திட்டத்தில் எட்டிய வரையிலே நான் திரட்டியவற்றை தந்திருக்கின்றேன். தங்கை வழக்கறிஞர் சங்கத்திலே உரையாற்றியதை தந்திருக்கின்றேன். சுதந்திர தமிழீழத்துக்கு வட்டக்கோட்டையிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை முன்னெடுத்து செல்வதற்கு 1000 போராட்டத்தை நடத்தியவர் பிரபாகரன். ஆனால் பெல்ஜியத்தில் பிரசல்ஸில் நான் பதிவு செய்ததில் சொல்லப்படாத ஒரு கருத்தை தந்தவன் என்ற அந்த உரிமையை தான் கொண்டாடுகிறேன். Modalities should be worked out that the Tamil diaspora should be given the right to exercise their franchise in the respective countries where they live. அவர்கள் வசிக்கிற நாடுகளிலேயே அந்த வாக்கெடுப்பு நடக்கிற காலகட்டத்தில் அவர்களும் அந்த வாக்கெடுப்பிலே பதிவு செய்யக்கூடிய வழிமுறைகளை இந்த உலகம்
என்ற கருத்தை முதலாக பதிவு செய்தோம். அதைத்தான் இங்கே நான் வலியுறுத்துகிறேன். எத்தனை நாடுகள் வளர்ந்து விட்டன. 1905 நார்வே தனிநாடு, ஸ்வீடனிலே இருந்து தனிநாடு, 2008 ஏப்ரலிலே ஆசியா கண்டத்தினுடைய அமைதி மாநாட்டில் நான் கலந்து கொள்கிற பொழுது இந்த கொடியவன் ராஜபக்சே அவனுக்கு வல்லகரமாக இருக்கிற வரை நிகழ்ச்சிகள் இல்லாதவரை நான் முதல் நாள் பேசியதை மறுத்து பேசுவதற்கான துண்டு பிரசுரங்களோடு அனுப்பி வைத்தான். நான் முதல் நாள் பேசியதை மறுத்த துண்டு பிரசுரம் அந்த அரங்கத்திலே விநியோகிக்கப்பட்டது. அதன் பிறகு பிற்பகலில் நடைபெற்ற அமர்விலே அந்த ஜெர்மனிய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சகோதரி தலைமை தாங்கி அமர்விலே இலங்கையிலே இருந்து வந்த சிங்கள பௌத்த துறவிக்கு எனக்கும் வாக்குவாதம் வந்த போது சுதந்திர தமிழீழம் அதுதான் தீர்வு என்ற போது அவர் மெல்லிய குரலில் சொன்னார், that is a daydream, that will never happen. அது ஒரு காலம் நடக்காது, அது ஒரு பகல் கனவு என்றார். நான் உடனே இடைமறித்து சொன்னேன், independence of Norway also was a daydream. இந்த நார்வே தனிநாடாக போவதும் பகல் கனவு என்று சொன்னவர்கள் உண்டு. மிராஜ், அது காணல் நீர் என்று சொன்னவர்கள் உண்டு. That has become a reality. ஈழம் also will become a reality. அந்த நார்வே தனிநாடாக பிரிந்து விட்டது. சோவியத் மண்டலம் 15 நாடுகளாக தனித்தனி நாடுகளாக உதயமாகிவிட்டது. ஜார்ஜியாவிலே இருந்து இன்னொரு நாடு தனியாக பிரிய வேண்டும் என்று தெற்கு ஒசேட்டியா அது போராடுகிறது. குரோசியா தனிநாடு, ஸ்லோவேனியா தனிநாடு, போஸ்னியா ஹெர்சகோவினா தனிநாடு, எரித்ரியா தனிநாடு, மால்டோவா தனிநாடு, மாசிடோனியா தனிநாடு, கிழக்கு தைமூர் தனிநாடு, தெற்கு சூடான் தனிநாடு. பூகோள ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தெற்கு சூடான் தனிநாடாக நடக்க முடியாது என்றார். 20 லட்சம் பேர் சென்றிருக்கிறார், 25 லட்சம் பேர். 6 லட்சம் பேரை கொண்ட எரித்ரியா தனிநாடு, பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு, இத்தனையும் பொது வாக்கெடுப்பிலே. இனி நியூ கலிடோனியா, போகன்வில்லா, அங்கே பொது வாக்கெடுப்பு நடக்க போகிறது. ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியிலே விருது பெற்றானே ஆண்டி முரே, அவன் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவன். ஸ்காட்லாந்து தனிநாடாக போக வேண்டும் என்ற பொது வாக்கெடுப்பு இந்த வருடத்தின் பிற்பகுதியிலோ அல்லது அடுத்த வருடத்தின் தொடக்கத்திலே நடக்க போகிறது. பிரித்தானிய நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. வில்லியம் வாலஸ் ஏந்திய வாளின் உக்கிரமம் இன்றைக்கும் ஸ்காட்லாந்து மக்களின் நெஞ்சில் இருக்கிறது. ஸ்காட்லாந்து பெண்கள் கற்பழிக்கப்படவில்லை, ஸ்காட்லாந்து மக்கள் ரசிக்கப்படவில்லை. ஆனாலும் சுதந்திர ஸ்காட்லாந்து தேசத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடக்கிற போது இதை விட 1000 மடங்கு நியாயமான காரணங்களை கொண்ட சுதந்திர தமிழீழத்தை அமைப்பதற்கு அமைத்தார்கள். அரசு உருவாக்கினார்கள். கல்வித்துறை, கலாத்துறை, நீதித்துறை, வேளாண் துறை, ஆராய்ச்சித்துறை அனைத்தும் நடத்தினார்கள். விபச்சாரம் இல்லை, மது இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான தமிழர் தேசத்தை தலைவர் உருவாக்கினார். அவரிடம் ஒரு நாள் கேட்டேன், எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதுக்கெல்லாம் இங்கே வந்து புகழேந்தி தக்கராய் அத்தனை நிமிடங்களை வீணாக்க வேண்டியது. நம்முடைய நேரம் மிக அற்புதமானது. We should not spare that time for such people. அவர்கள் இன்றைக்கு வெளியிலே அரங்கத்தில் வர முடியாத காரணத்தினால் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் ஒருவர் கேட்டார், இப்படி ஒருவர் சொல்லி இருக்கிறாரே, இந்த 3 தமிழர்களினுடைய தூக்கு தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டது. ராஜ்புத்தராணி வாதாடி அந்த தடையை உயர்நீதிமன்றம் தந்தபோது அந்த சகோதரிகள் வடிவாம்பாள், அங்கேற்கண்ணி உள்ளிட்டவர்களினுடைய உண்ணாநிலை அறப்போரை முடித்து வைத்துவிட்டு அங்கே அண்ணாமலை மன்றத்தில் வழக்கறிஞர்கள் நடத்திய கூட்டத்துக்கு வருவதற்காக இருந்த வேளையில் டெல்லியிலும் இயங்குகின்ற ஒரு தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய கோஸ்வாமி, அரவிந்த் கோஸ்வாமி, உங்களிடத்திலே 10 நிமிடம் தான் நான் பேச வேண்டும், 10 நிமிடத்தை எனக்கு ஒதுக்கித்தாருங்கள், நேரடியாக ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்திய போது நம் தரப்பு நியாயம் இந்த நாட்டுக்கு தெரியட்டுமே என்பதற்காக நான் ஒப்புக்கொண்டேன். தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. மழை காரணமாக என் கார் ஒரு இடத்திலே பழுதடைந்து விட்டது. இன்னும் 20 நிமிடங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் அண்ணாமலை மன்றத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி, ஒப்புக்கொண்டு விட்டோமே என்று பார்க்கிறேன். என்னிடம் சொன்னது, நீங்கள் மட்டும் ஒரு கருத்தை 10 நிமிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு காதுகளிலே கருவியை பொருத்திக் கொண்டு பேச தொடங்குகிற போதுதான் இன்னும் 2 நபர்களை டெல்லியிலே
புரிந்து கொண்டேன். நான் எதிர்பார்க்கவில்லை. உணர்ச்சிகளை முகத்திலே காட்ட முடியாது. நாடு புறம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது விஷத்தை கேட்க ஆரம்பித்தார் அந்த மனிதன். புலிகளை பற்றி, பிரபாகரவர்களை பற்றி கடுமையாக நிந்திக்கக்கூடிய. நான் ஒரு நிமிடம் தான் நினைத்தேன், இவனிடத்திலெல்லாம் போய் நாம் வாதாடி கொண்டிருப்பதா என்று. ஏனென்றால் ஒரு முறை அங்கே பூனைக்குட்டிகள் டெல்லியிலே தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவர்கள் புலிக்குட்டிகளைப் போல உறவுகிறார்கள் என்று அவன் ஒரு முறை சொன்னதற்காக நாடாளுமன்ற வளாகத்தில் லாபியிலே நான் நேருக்கு நேராக சந்தித்து நாங்கள் யார் தெரியுமா கேட்டேன். தெரியாதுன்னா நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? தெரியாது. ஒரு சம்பவத்தை சொன்னேன், அதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதுக்கு உனக்கு ஒன்னே அந்த இடத்துல பிரிவு வச்சிருக்கோம். இது எல்லாம் ஐபி ரொம்ப பதிவு பண்ணிட்டு இருக்கு. மாணவர்கள் வந்திருக்கீங்க. பேசுறதுக்கு தான் ராஜ துரோக குற்றச்சாட்டு 2 வழக்கை முன்னாள் முதலமைச்சர் போட்டார். அந்த வழக்கு எப்போ வரும்னு நான் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு. இந்த கொடுமைகள் நீடித்தால் எதிர்காலத்திலே இந்த தமிழகம் இந்திய உபகண்டத்திலே இருக்குமா இருக்காதா என்பதை வருங்காலம் தீர்மானிக்கும் என்று இந்திய பிரதமருக்கு ஒரு தடவை 14 தடவை கடிதத்தில் எச்சரித்திருக்கிறேன். இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று முல்லை பெரியார் பிரச்சனையில் டேம் சேஃப்டி பில் சட்டமாக கொண்டு வந்தார். அந்தந்த அணைக்கட்டுகள் இருக்கிற மாநிலம் தான் அந்தந்த அணைக்கட்டுகளினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற விதத்தில் முழு கட்டுப்பாடு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப் போவதாக சொல்கிறார்கள். நான் இன்றைக்கு தெரிவிக்கிறேன், இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றினார். அடுத்து அமைய போகிற நாடாளுமன்ற சட்டத்தை ரத்து செய்யாவிட்டார் இதுதான் நீடிக்கும் என்றார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எங்கள் ஆதிபத்திய உரிமைக்கு வேற்றுமைக்கின்ற வேலையை மத்திய அரசை துணை நின்று செய்யுமா? கண்டங்கள் வழியாக பாய்கின்ற நதியின் போக்கை கூட அந்த நாடுகள் தடுக்க முடியாதது எஸ்என்கி விதிகள் இருக்கிற போது, இன்னொரு தேசத்தின் வழியாக போகிற தண்ணீரை நாம் தடுக்க முடியாதது இருக்கிற பொழுது, எங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான நதிநீர் உரிமையை பிற மாநிலங்கள் பறித்துக் கொள்வதற்கு உன்னுடைய மத்திய அரசுடைய சட்டம் வழி செய்யுமா? நாங்கள் தான் இந்தியாவிலே பாதிக்கப்பட போகிற மாநிலம். அதற்கு பிறகு எங்களுக்கு இந்தியா ஒரு சுதந்திர நாடு தன் உரிமையை உலகத்தில் நிலைநாட்டிக் கொள்ள முடியும். இந்தியா அந்த கட்டுக்கோப்புக்குள் எங்கள் உரிமைகள் காவு கொடுக்கப்படுமானால் என் அடுத்த தம்பிமார்கள் இளைஞர்கள் கேட்பார்கள், எந்த இந்தியா இலக்கிய கிடைக்கிறது. அப்பொழுது ஒவ்வொரு மாகாணமும் தன் மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அணைக்கட்டை கட்டுப்படுத்த, பராமரிக்க, தீர்மானிக்க, உடைக்க கமிஷன். கேரளாவில் சட்டம் போட்டிருக்காங்க உடைப்பதற்கு. சட்டத்தை ரத்து பண்ணிட்டியா? எங்கே இருக்கிறதோ இறையாண்மை? Where is your sovereignty? அப்படிப்பட்ட நிலைமையில் உடைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்று அந்தந்த மாநிலம் தீர்மானித்தால் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் அனைத்தும் அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமாக்கப்படும். உக்ரைனில் நடந்ததை போல, பைலாருசியாவில் நடந்ததை போல, கசகஸ்தானில் நடந்ததை போல அதே நிலைமை that will be repeated in this subcontinent. இது பதிவாகட்டும் தான் பேசுறேன். 25 வருஷம் கழித்து போட்டு பார்க்கிற போது அன்னைக்கு இவன் சொன்னான்னு நினைக்கிறான். காந்தி சொன்னாரு, இந்த பச்சை குழந்தை தாத்தா எப்போ வருவார்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. தங்கச்சி மரத்துல யார் தாத்தான்னு சொல்லு, வைகோ தாத்தா எப்போ வருவார்னு கேட்டுச்சு. ஒரு ஏழை, அந்த கடலோடு வாழுகிற ஒரு பரத குடும்பத்தினுடைய ஏழை குடும்பத்தின் சின்னஞ்சிறு குழந்தை அப்படி கேட்டதுன்னு சொல்லும்போது நான் உண்மையா நினைக்கிறேங்க, அந்த குழந்தைகள் காலத்தில் இந்த தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவேதான் இதே நிலைமையில் இதே போக்கிலே இந்திய அரசுடைய நிலைமை நீடிக்குமா? நாங்கள் எச்சரிக்கை அதைத்தானே மதுரையிலே வழக்கறிஞர் ராமசாமியும் தோழர் பாண்டியனும் பேசினார்கள். இறையாண்மைக்கு எதிரான பிரதமரே சொல்லி இருக்கிறோம், எச்சரித்திருக்கிறோம். ஒருமைப்பாடு என்பது இதே நிலைமை நீடித்தால் 47 ஆகஸ்ட் 2000 பிறகு வருகிற போது, நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற போது இன்றைய உபகண்ட நிலப்பரப்பிலே பல நாடுகள் உருவாகி போகும். இந்த போக்கை மாற்றிக்கொள்ளும். அதனால் தான் கேட்கிறோம்,
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. என்ன நடக்கும் என்றால் இது சரியான நகர்வு. பிற மாநிலங்களில் நிறைவேற்றட்டும். சாதியிலே தான் பிரகடனம் செய்தோம், பச்சை சோலையிலே தான் பிரகடனம் செய்தோம். இந்தியாவின் பிற தேசிய இனங்களுக்கு எங்கள் துயரத்தை எடுத்துச் சொல்வோம். எங்கள் மக்கள் ஈவிரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டதை, எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டதை, எங்கள் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டதை, எங்கள் கோவில்கள் இடிக்கப்பட்டதை, எங்கள் வழிபாட்டு தலங்கள் நாசமாக்கப்பட்டதை, எங்கள் நிலம் கருவறுக்கப்படுவதற்காக ரத்தம் ஆறாக பாய்ந்து ஓடியது நாங்கள் இந்த நாட்டின் பிற தேசிய இனங்களுக்கு எடுத்துச் செல்வோம். இத்தனை நாடுகளினுடைய ஆயுத பலத்தை எதிர்த்து நின்றாரே, இதோ இந்த இரண்டு கண்கள் கோடிக்கணக்கான இருதயங்களை ஒழித்துவிட்டன. 1000 போர்க்களங்களில் என் தலைவனுடைய படைகள் சாதித்ததை அந்த அவருடைய இரண்டாவது மகனுடைய அந்த 2 கண்கள் சாதித்து விட்டன. ஒரு பாலகனாக பிறந்ததை தவிர அவன் வேறு எதுவும் செய்திருக்கவில்லை. பசியால் துடித்த வேளையில் அவன் அணிந்திருந்த கால்சட்டையும் மூடியிருந்த போர்வையும் தவிர அவரிடம் எதுவுமே இல்லை. இனி எந்த பாலகரின் 2 கண்களை பார்க்க போகிறோம்? அந்த மண்ணில் அவர்கள் பாலகர்களாக பிறந்ததை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. குற்றங்கள் நிறைந்த வானத்தில் எந்த பறவையும் இல்லை. பதுங்குகுழியிலே பிறந்தவர்கள் பதுங்குகுழியிலே கொல்லப்படுகையில் எஞ்சியது ஏதும் இல்லை. துப்பாக்கிகள் நெஞ்சிலே பதிந்த போது அந்த பாலகன் இறுதி குரல் எடுக்கையிலே உடைந்த நிலாவை தவிர எந்த சாட்சியமும் இல்லை. அந்த பாலகன் தான் பாலச்சந்திரன். இந்த பாலச்சந்திரன் படுகொலைக்கு இந்திய அரசு காரணம். I do accuse, நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆயுதம் கொடுத்தீர்கள், ரடார் கொடுத்தீர்கள், புலிகளுக்கு வந்த கப்பல்களை கடலில் மூழ்கடிக்க வைத்தீர்கள். எம்.கே. நாராயணன், சிவசங்கர வேலனும் விஜயசிங்கும் 3 பேரும் இங்கே இருந்து கொழும்புக்கு செல்வதும் 5 நட்சத்திர ஓட்டங்களில் தங்குவதும் அங்கே பசில் ராஜபக்சே மையத்தும் கொத்தபய ராஜபக்சே விக்ரமசிங்கே இந்த 3 பேரும் கூடி பேசுவதும் அவர்கள் டெல்லிக்கு வருவதும் இந்த யுத்தத்தை முப்படை தளபதிகள் இங்கே இருந்து சென்று நடத்தி கொடுப்பதும் துல்லியமாக மேலே இருந்து சேட்டலைட் கேமராக்கள் மூலம் புலிகளின் நகரங்களை காண்பித்துக் கொடுப்பது, உலகம் தடை செய்த குண்டுகளை பயன்படுத்தியதும் இத்தனைக்கும் காரணம் இந்திய அரசு தானே. பிரதம அமைச்சர் அவர்களே, 2004 ஆண்டிலே இருந்து 2007 ஆண்டு வரை எத்தனை தடவை கொண்டாடினேன். ஆயுதம் கொடுக்காதீர்கள், ரடார் கொடுக்காதீர்கள், எங்கள் மக்களை கொலை செய்வதற்கு நீங்கள் துணையாக இருக்காதீர்கள் எத்தனை முறை கேட்டோம். பலாரி விமான நிலையத்தை பழுதுபார்த்து கொடுத்தீர்கள். பாய்ந்து சீறி வந்த விமானங்கள் வீசிய குண்டு வீச்சிலே செஞ்சோரையிலே 61 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், 61 சிறுமிகள் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். அந்த படுகொலைக்கு இந்திய விமானப்படை காரணம். எங்கள் தலைவன் சாக இருந்தாரே, ஒரு வார்த்தை அங்கே சென்று உண்டாவதை நிறுத்த சொன்னது உண்டா? உன்னுடைய தூதனாக இருந்த ஜெயன் தீட்சித் அயோக்கிய பயன். நான் இறந்து போனவர்கள் பேசுவது மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை சொல்வதற்காக டிபார்ட்டட் சோல்ஸ் அப்படி பேசுறது நான் சொல்றேன். அண்ணன் பாலசிங்க நடந்ததை சொன்னார். அசோகா ஹோட்டல்ல 518 அறையில தலைவர் பிரபாகரன் அவர்களை அடைத்து வைத்திருந்த போது, நீங்கள் ஏமாற்றி அழைத்துக் கொண்டு வந்து சுதந்திர தமிழீழத்துக்கு உங்களை ஏக பிரதிநிதியாக அறிவிக்கப் போகிறோம் என்று வஞ்சகமாக அழைத்து வந்து இந்த மண்ணில் காலெடுத்து வைக்க மாட்டேன் என்று சார்க் மாநாட்டு துரோகத்துக்கு பிறகு சொல்லிவிட்டு அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று மக்கள் கழகம் எம்ஜிஆர் சொன்னார். நான் ரோஜாவை என்று அழைப்பேன். ஈழ தமிழர்களினுடைய நம் விடுதலை புலிகளினுடைய ஆயுத களத்துக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் பகிரங்கமாக பிரகடனம் செய்கிறேன். அந்த மக்கள் நெஞ்சிலே இருக்கிறார். அப்போது ஏமாற்றி அழைத்துக் கொண்டு வந்து ஒப்பந்தத்தை காட்டினார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற வஞ்சக திட்டத்தை, அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த துரோகத்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரபாகரன் அவர்கள். எங்கள் முதுகிலே குத்திவிட்டார்கள் என்று சொன்னார். பாலசிங்கம் இருக்கிறார், பிரபாகரன் இருக்கிறார். தீட்சித் கூக்காவோடு வந்தான். ஜெயன் தீட்சித் புகை போய்கொண்டே இருந்தது. He was smoking his pipe. பைப்ல இருந்து புகை போயிட்டே இருக்கு. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பிரபாகரன் சொன்னார். அவன் சொன்னான், இந்த புகை அடைகிற நேரத்துக்குள் you will be crushed. Before the smoke is over, you will be crushed. என்ன திமிர்! இந்த கூக்காவினுடைய புகை அணைவதற்குள்ள அந்த நேரத்துக்குள்ளாக
நீங்கள் நசுக்கப்படுவீர்கள். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், 2000 கொடியங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றவர் தான் அன்றைய அதிகார பொறுப்பிலே இருந்தவர். கண்கள் சிவந்தது, கையை அழித்து பிடித்துக் கொண்டார் பாலசேகர் பிரபாகரன் கையை. அதனால் தானே செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு மறுநாள் பொழுது பிடிந்தால் திலீபன் உண்ணாவிரதம் தொடர்கிறார். நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு எதிரே இதே சிங்கள குடியேற்றங்களை வெளியேற்றுவது உள்ளிட்ட 5 முக்கிய கோரிக்கைகளை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள். திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா? கவிஞர் காசி ஆனந்தன் உணர்ச்சி ஒழுங்க பேசுகிறார். முதல் நாள் இரவு தொலைபேசியிலே ஹர்கரத் சிங் இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்ற புத்தகம் எழுதப்பட்டு இன்றும் தடை செய்யப்படவில்லையே, அந்த புத்தகத்தின் ஆசிரியர் இந்திய அமளிப்படையினுடைய ஒரு தளபதிகளில் ஈழத்தமிழர்கள் மீது, புலிகள் மீது நேசம் வைத்திருந்த தளபதிகளில் ஒருவர். அவருடைய தொலைபேசியை ஒலிக்கிறது, எடுக்கிறார். ஐ ஆம் தீட்சித், நான் தீட்சித் பேசுகிறேன், இந்திய தூதர். Who is on the other side? I am Harkarat Singh. Is it a fact Mr. Prabhakaran is going to meet you tomorrow? ஆமா, மரியாதை நிமித்தம் அழைத்திருக்கிறோம். பிரபாகரன் நாளை வருகிறார். Shoot him, kill him. தீட்சித் சொல்லுகிறார், சுட்டுக் கொண்டு விடுங்கள். அதிர்ச்சி அடைந்த ஹர்கரத் சிங் மரியாதை நிமித்தம் பேச அழைத்து விட்டு சுட்டுக் கொள்ளுகிற துரோகத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். Clarify this with your superior officers and get back to me. உன் மேல பொறுப்பில் இருக்கக்கூடிய தளபதிகளிடம் பேசிவிட்டு என்னிடம் திரும்ப பேசு. அவர் தேவேந்தர் சிங்கிடம் பேசுகிறார். அவன் கண்டத்தில் எடுத்தார் போல் அதே பதிலை திரும்ப சொல்றது தேவேந்தர் சிங் சொல்லுகிறார். திரும்பவும் பேசும்போது நாங்கள் இந்த துரோகத்தை செய்ய மாட்டோம் என்கிற போது தீட்சித் சொன்னான், these are not my orders, these are the orders from Delhi. இது என் உத்தரவு அல்ல, டெல்லியின் உத்தரவு. இந்த புத்தகம் தடை செய்யப்படவில்லையே, எழுதி ஹர்கரத் சிங் இன்றைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல உயிரோடு இருக்கிறாரே. அப்படியானால் 87 செப்டம்பரிலேயே அவரை சுட்டுக் கொள்வதற்கு உத்தரவிட்டதா இந்திய அரசு? நடுக்கடலிலே, சர்வதேச கடலிலே எங்கள் கிட்டுவை சாகடித்தது இந்திய அரசு தானே, இந்திய கடற்படை தானே. தூதராக அனுப்பி வைத்த ஜானியை சுட்டுக் கொண்டது இந்திய ராணுவம் தானே. ஜானியின் அந்த வலிமை வாய்ந்த கரங்களை என் 2 கையால் பிடிக்க முடியல. அவர் வலது கையால். அவர் யாழ்ப்பாண தளபதியாக இருந்தவர். நெற்றியில் குண்டு பாய்ந்து மெடிக்கல் மிராக்கிள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு உயிர் தப்புவர் ஆஸ்பத்திரியில் இருந்து. அவரை இங்கே இருந்து ராக்காரன் அனுப்பி வச்சு விமானத்தில் நாங்கள் தூதரை அனுப்பியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த தகவலும் நீங்கள் எனக்கு ஆயுதம் இல்லையே, நிராயுதபாணியாக போகிறேன். You just tell whoever comes, I am Johnny sent by Indian government. இந்திய அரசு அனுப்பி வைத்து சொல்ற உடனே செய்ய மாட்டாங்க. 4 நாள் காட்டுக்குள்ளே போய் தலைவர் பிரபாகரனை பார்த்து விட்டு திரும்பி வருகிறார். கூட 2 புலிப்படை தம்பிமார்கள் வருகிறார்கள். இந்திய ராணுவம் வழிமறிக்கிறது. 2 கைகளை உயர்த்தியவாறு தான் ஜானி சொன்னார், நான் இந்திய அரசு அனுப்பி வைத்து வந்திருக்கிறேன், நான் நிராயுதபாணி என்று. உச்ச தலைவர் உள்ளங்கால் வரை எந்திர துப்பாக்கி கூண்டுகள் சல்லடை கண்களாக அந்த உடம்பை துளைத்தார். குருவிடத்திலே கீழே விழுந்து செத்து போறார். பக்கத்தில் வந்து 2 பேரையும் சுடல. காட்டுச் சுள்ளிகளை போட்டு ஜானியை தகனம் செய்தார்கள். நான் நாடாளுமன்றத்தில் கேட்டபோது அது எப்படியோ பை மிஸ்டேக் இட் ஹேப்பன் சொன்னார். நினைக்கிறதா ராணுவ அமைச்சர் தூதராக அனுப்பி வைத்துக் கொண்டது இந்திய அரசு. அதனால் தான் கண்ணி வெடிக்கு பெயர் பிரபாகரன் ஜானின்னு வச்சார். அடுத்தடுத்த துரோகங்கள் இவற்றை எல்லாம் நாங்கள் சொல்வோம். இத்தனை ஆண்டு காலமும் சொன்னோம், இனி திரும்பவும் சொல்வோம். வஞ்சகம் செய்தீர்கள். இந்தியா ஸ்மைலாய் என்று ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வெளியிட்டார். பல்வெட்டுத்துறையில் இருந்த கொடுமைகளை. எனவே நான் 2000 ஆண்டு டிசம்பர் திங்களில் யானை இரவை பல்லாயிரக்கணக்கான சிங்கள படைகளை சின்னாபின்னம் செய்து விடுதலை புலிகள் தோற்கடித்து தங்கள் புலிக்கொடியை உயர்த்தினார்கள். இந்தியாவினுடைய ராணுவ ராஜாங்க அமைச்சராக இருந்த அருண் சிங் எனக்கு நல்ல நண்பர். அவர் அங்கே இருந்த ஒரு முன்னாள் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பழைய பிரதமர் இருக்கிற நெருங்கிய நண்பர். 2 பேரும் டூர் ஸ்கூல்ல என்ன படிச்சாங்க. டூர் ஸ்கூல்ல பாஸ் பண்ணல அவர் தெரிஞ்சுக்கிட்டு பழைய பிரதமர். அவரோட
சொன்னார். I can't understand your English. தென்னாப்பிரிக்காவிலே அபார்த்தைடை ஒழிப்பதற்கு பொருளாதார தடை வேண்டும் என்று முழங்குகின்ற பிரதம மந்திரி அவர்களே, you are rolling for embargo, economic embargo against South Africa. தென்னாப்பிரிக்காவுக்கு பொருளாதார தடை வேண்டுகிறே, அவன்கிறது பப்பலோன்னு சொல்ல போகிற இந்த கவச வாகனங்களை இலங்கை அரசு வாங்குகிறதே, காசு கொடுத்து வாங்குறானே கொழும்பு, பொருளாதார தடைன்னு சொன்னையே, கொழும்புக்காரன் எப்படி வாங்குறாங்க தென்னாப்பிரிக்காவில்? அப்ப எங்க தமிழ் மக்களை கொள்வதற்கு தென்னாப்பிரிக்கா கொடுக்கிற 1000 புலிகளை அனுப்பதற்கு தமிழர்களை கொள்வதற்கு போகணும். இந்த பணம் தென்னாப்பிரிக்காவுக்கு போகணுமா? கொழும்பு பணம் என்ன ஒரு பாலிசி? பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் I can't understand your English. I am sorry, Mr. Prime Minister. I have learned from a rustic village school. ஒரு சாதாரண பட்டிக்காட்டு பள்ளிக்கூடம். I didn't get the privilege of going to a dune school like you. நீ பெரிய பெரிய வீட்டு புள்ள. ஓ மாதிரி டேராடூன் பள்ளிக்கூடத்துக்கு போற பாக்கியம் எனக்கு கிடைக்கலங்க. ஓ இந்த டூன் ஸ்கூல்ல பாஸ் பண்ணலேங்கிறது நினைச்சு சொல்றாங்க. உடனே ஹிந்தியில பேசுறாங்க. ஏன்னா எனக்கு புரியாதுங்கிறது மட்டும் கூட நான் அது கடுமையா எதிர்ப்பாளங்க சொல்லி. உடனே எல்லா காங்கிரஸ்காரரும் ஒரே கட்ட போட்டு படைக்கிட்டாரு. நம்ம பிள்ளை படைக்கிட்டாரு. பாவம் எல்லாம் கத்த போட்டேன். எனக்கு எப்பயுமே நிறைய பேர் எதிர்பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நல்ல முறையில் இயற்கை. அவன் இந்தியில தானே பேசுறாரு. என்னையா பேசுற, என்னையா உளறிக்கிட்டு இருக்கிற? நம்ம தமிழ்ல பேசுறோம்ல. காமன் டாக்டர் இருக்காரு, சித்தபாசன் இருக்காரு. ராஜீவ் காந்தி பேசுறது வைகோவுக்கு புரியல, வைகோ பேசுறது ராஜீவ் காந்தி சரியான போட்டி. இந்த துரோகங்களை செய்தீர்களே, குமரப்பா புரேந்திரன் உள்ளிட்ட 12 தலைவர்களை சாகடித்தது இந்திய அரசு தானே. கட்டிக்காலை விலக்க சொல்வது இந்திய அரசு தானே. விசக்குப்பிகளை கடித்து அந்த வீராதி வீரர்கள் சாக இந்திய அரசு தானே காரணம். அதன் விளைவாகத்தானே இந்திய ராணுவ தாக்குதல் நடந்தது. 14 டேங்குகளை பரிசோதனை புலிகள். பாகிஸ்தான் சண்டையில் கூட அத்தனை டேங்குகளை இந்தியா